தனுசு ராசி மூல நட்சத்திரம். ஸோ ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே இன்னைக்கு டேட்டுக்கு சூரியன் டிரான்ஸ்ஃபர். அப்ப ஆவணி மாசம் இந்த தனுசு ராசிக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்துல இந்த சூரியன் நிப்பார். அப்ப சூரியன் பாக்கிய ஸ்தானத்துல நிக்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அது வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு, உங்களோட ஒரு புதிய முயற்சிகள் அது எல்லாமே உங்களுக்கு இவர் ஜாடி ஆகுவாரு. 2வது உங்களுக்கு ராசிக்கு 10ல ஸ்டில் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் நிக்கிற ஒரு காலத்துல நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் தகுந்தாறு போல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட்ஸ், இன்கம் பேசஸ் எல்லாம் இருக்கும். இதையும் இவர் ஏற்படுத்தாரு. அதே மாதிரி உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தை குரு பாக்குற ஒரு காரணத்தினாலையும், அதே மாதிரி உங்களோட ராசியையும் தைரிய ஸ்தானத்தையும் குரு பாக்குறதுனால, அப்ப இந்த மாசம், இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு கிரக நிலையில உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்குது. அப்ப இந்த மாசம் உங்களோட வேலைக்கு தகுந்தாறு போல உங்களுக்கு இன்கம் பேசஸ் இருக்கும். உங்களோட வியாபாரத்துக்கு தகுந்தாறு போல நீங்க முன்னேறி வருவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த மாசம் உங்களோட மாசம் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆவணி மாசத்தை. அதுக்கப்புறம் ஆவணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரட்டாசி சூரியன் நல்ல நிலைமையில தான் உட்கார போறாரு. அப்ப கண்டினியூஸா அடுத்த 2 மாசம் புதிய தொழில் தொடங்குவதா இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள், அது வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, ஆடை, ஆவரணம், சில பிரச்சனைகள், கடன் தொந்தரவு, தொல்லைகள் எதை வேணாலும் நீங்க சால்வ் பண்றதற்கு இந்த மாசமும் அடுத்த மாசமும் வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?